2010 தஞ்சை பெரிய கோயில் வந்து காசால அச்சடிக்கப்பட்டு கவர்மெண்ட் மூலியமா வந்து வெளியே வந்துச்சு. இதையடுத்து இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலம் எல்லாருமே வந்து பயங்கரமா கத்துனாங்க, பயங்கரமா கொந்தளிச்சாங்க. எதுக்காண்டி எங்க ஊர்ல எவ்வளவோ கோயில் இருக்கு, எவ்வளவோ சாமி இருக்கு, எவ்வளவோ பழங்காலத்து கோயில்லாம் இருக்கு, அதெல்லாம் நீங்க போடலாமே அப்படின்னு சொல்லி எதுக்காண்டி தமிழ்நாட்டில் இருக்கிறத மட்டும் தஞ்சை பெரிய கோயில் மட்டும் போடுறீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா கொந்தளிக்கப்பட்டுச்சு. அதுக்கு தமிழ்நாடு ஒரே ஒரு பதில் மட்டும் தான் சொல்லுச்சு. அடுத்து எந்த மாநிலமும் ஒரு எட்டு கூட பேச முடியாம அப்படியே வாயடைச்சு போய் நின்னாங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு வந்து வீடியோல வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு நீங்க ரோட்ல நடுவுல போயிட்டு இருக்கும்போது சைடுல இவ்வளவு மரங்கள், அவ்வளவு ரெண்டு சைடுல மரங்கள் அதிகமா இருக்கு. உணவு திட்டம் அப்படிங்கறது நம்ம எல்லாத்துக்கும் இப்ப வந்துச்சு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு உள்ள வந்துச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படியெல்லாம் கிடையாது, அதுக்கு முன்னாடியே வந்திருக்கு, அதுக்கப்புறம் தான் வந்து பின்பற்றி இருக்காங்க அப்படிங்கறது முத கொண்டு எல்லாத்தையும் டீடைலா வந்து பார்க்க போறோம். ஹாய், ஹலோ, கௌதம் அண்ட் ஜி ஹச். 2010 தஞ்சை பெரிய கோயிலை வந்து கவர்மெண்ட் வந்து காசுல வந்து அச்சடிக்கப்பட்டு அந்த கோயிலோட இமேஜ் வந்து பிக்சரை வந்து அச்சடிக்கப்பட்டு இந்தியா ஃபுல்லாக வந்து வெளியே வந்துச்சு இந்த ஒரு காயின். இதை எடுத்து வந்து மற்ற மாநிலத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து பயங்கரமாக கொந்தளிச்சாங்க. ஏன் எங்கள் ஊரில் இவ்வளோ கோயில் இருக்குது, எவ்வளவோ பழங்காலத்து கோயில் இருக்குது, அதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஏன் இதை மட்டும் நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கொந்தளிச்சாங்க. அதுக்கான இந்தியா சொன்ன ஒரு பதில் என்ன அப்படின்னா, இது வந்து கிட்டத்தட்ட வந்து 1000 வருஷத்துக்கும் மேலே இந்த கோயில் வந்து நின்றுருக்கு, அதனால தான் நாங்கள் இந்த கோயிலை வந்து இந்த இடத்துல வந்து அடித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு சைடில் சொன்னதை எடுத்து இதோட ஹிஸ்ட்ரி, இதோட வரலாறு என்ன அப்படிங்கிறது டீப்பாக உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா, அசோகர் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன். இந்த போட்டோல இருக்கிறதா இவர் வந்து எல்லா இடத்தையுமே இந்தியாவில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே ஆண்டிருக்கார். ஆனால் தமிழ்நாடு ஒன்றை தவிர உள்ள கூட எடுத்து வைக்க முடியல. ஏன், என்ன ஒரு ரீசன் அப்படிங்கிறத நான் வந்து சொல்றேன். உள்ளதான் நம்ம ஆளுங்க இருக்காங்கல்ல, சேரன், சோழ, பாண்டி எல்லாருமே இங்கே தான் வந்திருக்காங்க. இதனால 8 கூட எடுத்து வைக்க முடியல. மற்ற நாடு எல்லாத்துலேயும், இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்திலையும் எல்லா இடத்துலையும், இந்த பக்கம் காஷ்மீர், இந்த பக்கம் எல்லா இடத்துக்குமே இது போய் எவ்வளவோ ஆண்டு இருக்காரு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் காலை எடுத்து வைக்க முடியல. இது இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டரி ஆஃப் தான் வந்து இருக்கு, ஒரு மிகப்பெரிய வரலாறு நம்மளோட தமிழ்நாட்டுக்கு. இப்படி இருந்துட்டு இருக்கிற இடத்துல தமிழ்நாட்டில் மட்டும் காலை எடுத்து வைக்காத ஒரே ஒரு இடம் அப்படின்னா தமிழ்நாடு தான். அசோகர்னால மற்ற எல்லா இடத்துலையுமே ஆண்டு இருக்காரு, எல்லா இடத்துலையுமே செஞ்சிருக்காரு. அதனால தான் வந்து நாங்கள் இதை அச்சடிக்கப்பட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இதடுத்து இந்த ஒரு விஷயத்த சொன்னதை எடுத்து வாய் அடைச்சு போய் நின்னாங்க அங்க இருக்கிற எல்லா மாநிலத்துக்காரங்களும். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே வந்து 2010 வந்து பேசப்பட்டுச்சு. இதை எடுத்து கலிங்கா அப்படிங்கிற இந்த ஒரு ஊர், அசோகர் வந்து இந்த ஊரை எப்படி ரெக்கவர் பண்ணார், எப்படி கைக்குள்ள கொண்டு வந்தார் அப்படிங்கிறத சொல்றேன். அதுக்கப்புறம் பல மர்மங்கள் அண்ட் பல விஷயங்கள் நடந்திருக்கு, அதையும் நான் வந்து இந்த இடத்துல சொல்லிடுறேன். கலிங்கா அப்படிங்கிற இந்த ஒரு ஊர் வந்து இருக்கு. நம்ம சவுத்துல, நம்ம தமிழ்நாடு எப்படியோ அவர் வந்து அசோகர் வந்து எப்படி உள்ளே நுழைய முடியலையோ, உள்ள காலு கூட எடுத்து வைக்க முடியலையோ, அதே மாதிரி தான் அந்த கலிங்கா அப்படிங்கிற அந்த ஒரு ஊர்லயும் சரி காலை எடுத்து வைக்க முடியல அவர்னால, அசோகர்னால. எவ்வளவோ இந்தியா ஃபுல்லா ஆண்டு இருந்தாலும் சரி, எல்லாமே அவர் கைக்குள்ள இருந்தாலும் சரி, இந்த சவுத்துல நம்ம தமிழ்நாடையும் சரி, அதே மாதிரி இந்த பக்கம் கலிங்கா அப்படிங்கிற இந்த ஒரு ஊரையும் சரி அவரால் ஆளவும் முடியல, அதை கைப்பற்றவும் முடியல. அதுக்காண்டி பல போராட்டங்கள் வந்து நடந்துச்சு. எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு வந்து சொல்றேன். நம்ம இப்போ வரைக்கும் சொல்றேன். ஆனால் இந்த கலிங்கா அப்படிங்கிற இந்த ஊர்கிட்ட அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஈகோ வந்து வருது. யாருக்கு அப்படின்னா அசோகருக்கு. என்னடா நம்ம இவ்வளவு தூரம் இது பண்றோம், அந்த ஒரு ஊரை கைப்பற்றவே முடியல அப்படிங்கிற சொல்லி என்ன பண்றாரு அப்படின்னா போர் எடுத்து போறாரு. அந்த ஊர் மக்கள், கலிங்கா அப்படிங்கிற அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பயங்கரமா வந்து எதிர்த்து நிற்பாங்க. நான் செத்தா கூட பரவாயில்ல, என் மண்ணை நான் காப்பாற்றுவேன், என் ஊரை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா வந்து எந்திரிச்சு நின்று பயங்கரமா போராட்டம் பண்ணுவாங்க, பயங்கரமா சண்டை போடுவாங்க. மிகப்பெரிய வார்கள் எல்லாமே அங்கே நடந்திருக்கு. போர் பல நாட்களை வந்து நடந்திருக்கு. ஒரு நாள் 2 நாள் கிடையாது, கிட்டத்தட்ட வாரங்கள், மாசங்கள், வருஷங்கள் கணக்கில் வந்து அந்த ஊருக்கும், கலிங்கா அப்படிங்கிற அந்த ஊருக்கும் அசோகருக்கும் பயங்கரமான போர்கள் வந்து அதிகமாக வந்து போயிட்டே இருந்திருக்கு. இதை அடுத்து என்னதான் பண்றது அப்படின்னு தெரியாம அசோகர் வந்து எவ்வளவுதான் அடிச்சாலும் திரும்பி திரும்பி எந்திரிச்சு வந்து நிற்கிறாங்க. எவ்வளவு ரத்தங்கள், ரத்த வெள்ளங்கள் அவ்வளோத்தையும் தாண்டி திருப்பி எந்திரிச்சு நிற்கிறாங்க. இவனுங்க என்னடா பண்றது அப்படின்னு தெரியாம ஓரளவுக்கு மேல அவர் வந்து என்னடா பண்றதுன்னே தெரியாம அதுக்கப்புறம் வந்து இந்த ஊரை, இந்த கலிங்கா அப்படிங்கிற இந்த ஊரை வந்து எப்படி அவர் கைக்குள்ள கொண்டு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சீட்டிங் அப்படின்னு சொல்றதா, இல்லை இது வந்து எப்படி நேர்மையாக போய் போட்டதா அப்படிங்கிறது தெரியல. அவர் கைக்குள்ள கொண்டு வந்தது அப்படிங்கிறது இந்த ஊரில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. எப்படி இந்த ஊரை வந்து அவரோட கைக்குள்ள கொண்டு வந்தார் அப்படின்னா, இந்த ஊருக்காரவங்க எவ்வளோ போனாலும் சரி, எத்தனை பேர் கூட்டு போனாலும் சரி எதிர்த்து நிற்கிறாங்க, அடிக்கிறாங்க. திருப்பி எவ்வளவு ரத்தம் வந்தாலும் சரி, எவ்வளோ வெள்ளங்களை பார்த்தாலும் சரி திருப்பி வந்து அடிச்சு எந்திரிச்சு நின்றுக்கிட்டே தான் இருக்காங்க. இவங்க கிட்ட நம்மளால ஜெயிக்கவே முடியலையே. இப்போ நம்ம என்னதான் பண்றோம் அப்படின்னு சொல்லி இந்த அசோகர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஊருக்கு போகக்கூடிய சாப்பாடை முதல்ல வந்து கட் பண்றாரு. உள்ள சாப்பாடு அதிகமாக போகுது, பயங்கரமாக இருக்காங்க, நல்லா சாப்பிட்றாங்க. அதை தாண்டி என் ஊர், என் மண், என் இடம்,
நான் என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன், நான் செத்தா கூட பரவாயில்ல, நான் எப்பயுமே எந்திரிச்சு வந்து நிற்பேன், என் உயிர் கடைசி உயிர் நொடி போகிற வரைக்கும் நான் வந்து போராடுவேன் செய்வேன் இந்த ஊருக்காட்டி அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு மக்கள். இந்த பக்கம் அசோகர் அப்படிங்கிற இவரோட கூட்டம், இவரோட போர் மக்கள் அண்ட் இவரோட ஊர் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சாப்பாடை கட் பண்ணுறாரு. இந்த அசோகர் வந்து ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடை கட் பண்ணுறாரு. ஏன்னா இங்கே அதான் நாங்கள் ஒரு மெயினே, ஒரு ஊர் இருக்குது அப்படின்னா சுற்றி வரக்கூடிய சாப்பாடை மொத்தமாக வந்து கட் பண்ணுறாரு. அந்த ஊரில் சாப்பாடை கட் பண்ண உடனே அங்கே வந்து ஊர் மக்கள் வந்து இருக்கிறத வச்சு அவங்க வந்து கொஞ்ச நாள் வந்து ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா சாப்பாடு இல்லை அப்படின்னோடனே என்ன கிடைக்கும், மோஸ்ட்லி வந்து நம்ம அந்த ஊரில் என்ன கிடைக்கும் அப்படின்னா தண்ணி வந்து கிடைக்கும். இதை விட்டோம் அப்படின்னா சாப்பாட்டுக்கு வெளியே இருந்து வரதா இருக்கட்டும், அந்த ஊர்லேருந்து இந்த ஊர், இந்த ஊர்லேருந்து அந்த ஊர் மாற்றி இந்த மாதிரி வந்தால் தான் சாப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அங்கே நடக்கும். இருக்கிறத வச்சு ஓட்டிட்டாங்க. இதுக்கப்புறம் அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எதுவுமே இல்லை அப்படின்னோடனே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட பாடி வந்து வீக் ஆகுது. எப்படின்னா இன்னைக்கு நம்ம எவ்வளோ நாள் நம்மளால சாப்பிடாம இருக்க முடியும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆல்மோஸ்ட் ஒரு அதிகபட்சம் வந்து நம்மளால் ஒரு நார்மலான ஒரு சராசரியான ஒரு மனுஷங்கனால ஒரு வாரங்கிறதே கிட்டத்தட்ட வந்து அதிகபட்சம் வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு எத்தனை நம்மளால் இருக்க முடியும். அப்படிங்கிற போது நம்மளோட பாடி, நம்மளோட ஸ்ட்ரென்த், நம்மளோட எனர்ஜி எல்லாமே இந்த வீக்னஸ் ஆகும். அந்த மாதிரி டைமிங்கில் அசோகர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரிவெஞ்ச் எடுத்து வந்து இந்த ஊருக்குள்ளே வந்து போர் மக்களை கூப்பிட்டு வந்து எல்லாத்தையுமே அடித்து நாசம் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிடுறாரு. அவர் கடைசியில் இதெல்லாமே பண்ணி அந்த கலிங்கா அப்படிங்கிற இந்த ஒரு ஊரை இப்படி தான் அவரோட கைக்குள்ளே கொண்டு வந்தார். ஒரு நேர்மையான முறை கொண்டு வந்தாரா இல்ல இது வந்து சீட் பண்ணி கொண்டு வந்தாரா அப்படிங்கறத நீங்க தான் வந்து சொல்லணும். பட் எனக்கு வந்து இது எப்படி வந்து மீட் பண்றது அப்படிங்கிறது தெரியல. இப்படி தான் அவரோட கைக்குள்ள வந்து இந்த கலிங்கா அப்படிங்கிற ஊரை வந்து அசோகர் வந்து கைக்குள்ள வந்து எடுக்கப்பட்டார். ஆனால் இந்த சவுத் சைடு, நம்ம சைடு வந்து தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் காலு கூட எடுத்து வைக்க முடியல. ஏனால் இங்க ஆண்ட மன்னர்கள் அப்படிங்கிறது வேற விஷயம். தஞ்சை பெரிய கோயிலை ஏன் அந்த போட்டோல போட்டாங்க, ஏன் அந்த காயின்ல போட்டாங்கன்னு கேட்டீங்களே, அங்க ஆண்டதே வந்து சோழ, பாண்டியன், சேர, அந்த கோயிலை கட்டினதும் அவங்க தாங்க, ஆண்டதும் அதுதாங்க. இந்த வரைக்கும் அசோகர் வந்து இந்தியா ஃபுல்லா உங்க நாடு எல்லா நாடையும் ஆண்டாரு, எல்லா நாடையும் கைக்குள்ள கொண்டு வச்சாரு. ஆனா இங்க தமிழ்நாட்டை மட்டும் உள்ளே கொண்டு காலை கூட எடுத்து வைக்க முடியல உள்ள. ஏன்னா உள்ள வச்சோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும். அவரும் முயற்சி பண்ணி பார்த்திருக்காரு, ஆனா நடக்கல. இதுதான் ஒரு உண்மையான ஒரு வரலாறு. சரி, இந்த கலிங்கா அப்படிங்கிற ஊரை வர அவர் கைக்குள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் யோசிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதுவரைக்கும் காணாத ஒரு விஷயம். அவர் எவ்வளவோ ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. இந்தியா ஃபுல்லா அப்படின்னா எத்தனை ஊர் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க, எத்தனை மாநிலம் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. அத்தனை மாநிலத்தையும் அவரோட கைகளை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா எவ்வளவு போர், எவ்வளவு அழிவு, எவ்வளவு சாவு, எவ்வளவு ரத்தம் வந்து பார்த்திருப்பாரு. ஆனால் அங்கெல்லாம் காணாத ஒரு விஷயத்த வந்து இங்க கலிங்கா அப்படிங்கிற இந்த ஊர்ல அவர் பார்த்த ரத்த வெள்ளம் அப்படிங்கிறது அவரையே உரைக்க வச்சுச்சு. என்ன ஒரு காரணம் அப்படின்னா கடைசி வரைக்கும் போராடுறாங்க அப்படிங்கிறது இந்த ஒரு ஒண்ணு. இந்த கலிங்கா அப்படிங்கிற இந்த ஊர் மக்கள் வந்து கடைசி வரைக்கும் என் உயிரே போனாலும் சரி என்னோட மன்னனை காப்பாத்தேன்னு சொல்லி ஒரு சைடு போராடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா இவர் பார்த்து முடிக்கிறார். ஆண்டு எல்லாருமே வந்து இறந்து போயிட்டாங்க, பார்க்கிறாரு. அவ்வளோ ரத்த வெள்ளம். இதுவரைக்கும் அவரோட வாழ்க்கை பயணத்துல இதுவரைக்கும் அவர் பார்க்காத ரத்த வெள்ளத்தை தான் அங்கதான் வந்து பார்த்தாரு. அவ்வளோ ரத்தம். இவ்வளவுதான் அவ்வளவுதான் கிடையாது, கடைசி வரைக்கும் அவங்களோட மூச்சு இருக்கிற வரைக்கும் போராடி போராடி உயிரிழந்து இறந்து போன மக்கள் தான் அங்க கலிங்கா அப்படிங்கிற அந்த ஊர்ல இருந்தவங்க. அதை எடுத்து இவர் அசோகர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இப்படி நான் ஆண்டு இப்படி இந்த ஊரை கைக்குள்ள கொண்டு வந்து நான் என்ன சாதிக்க போறேன், இதுல எனக்கு என்ன பெருமை இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து அங்க யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறாரு. இனிமேல் எங்கேயும் போருக்கு போகக்கூடாது, எல்லா மனுஷர்களும் சராசரியான ஒரு மனுஷங்க தான், எல்லாத்தையும் நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணுமோ அதே மாதிரி தான் சராசரியான ஒரு மனுஷங்களா தான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் மாறினாரு. அந்த ஒரு டைமிங்கில் கிடைச்சதான் அவருக்கு வந்து இது புத்திசம் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் வந்து கிடைச்சு அதுல அவர் பல விஷயங்கள் வந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயங்களை தான் வெளியே கொண்டு வந்ததான் இந்த உணவு திட்டம் அப்படிங்கிறது இவர் தான் கொண்டு வந்தார். இதுக்கப்புறம் இந்த இன்னைக்கு நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம், நம்ம ரெண்டு சைடுல வந்து மரங்கள் வந்து இருக்கு. அந்த மரங்கள்லாம் எல்லாமே இவர் தான் வந்து முதல்ல அறிமுகப்படுத்தி முதல்ல வைக்கப்பட்டது. ஏன் எதுக்காண்டி அப்படி இன்னைக்கு நம்ம கார், பைக் எதுல போனாலும் சரி நம்ம வந்து ஏசி போட்டுக்கிறோம், பைக்ல போனோம் அப்படியே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா காத்து வரும். ஆனால் அப்ப இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸோ இல்லை எதுவுமே கிடையாது. ஒன்று சைக்கிள் வந்து இருந்திருக்கும், அதுவே மிகப்பெரிய ஒரு ரேரான விஷயம். நடைப்பயணம் தான் அப்படிங்கிற போது மக்களுக்கு வந்து வேர்க்காம இருக்கணும், ஒரு இடத்துல நிற்கணும், அப்படியே நிழல் இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்பயே அவர் யோசிச்சு அப்பயே கொண்டு வரப்பட்டதான் இந்த உணவு திட்டம். இந்த மரங்கள் வைக்கப்பட்டது சைடில் எல்லாமே அந்த ஒரு காலத்தில் அந்த ஒரு விஷயத்தில் இந்த அசோகரால் கொண்டு வரப்பட்டதான். அந்த ஒரு வகையில் அவர் வந்து மிகப்பெரிய பாராட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாத ஒரு ஹிஸ்ட்ரி. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அது எல்லாமே வந்து பின்பற்ற வரப்பட்டு இருக்கு. நம்மளோட இந்தியாவில் இருக்கட்டும், நம்மளோட இந்தியாவில் இது எல்லாமே வந்து பின்பற்ற வந்துட்டு தான் வந்துருக்கு. அது முக்கியமாக தமிழ்நாட்டில் எவ்வளவோ மரங்கள் வந்து இருந்துட்டு தான் வந்து இருந்துட்டு இருக்கு. அந்த வகையில் இதெல்லாமே வந்து ஹேண்ட்ஸ் ஆஃப் அந்த ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு. ஆனால் இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நல்ல ஒரு விஷயங்கள் பண்ணது அப்படிங்கிறது இது அந்த சைடு போய் இந்த இதெல்லாமே நான் விட்டுறணும் அப்படிங்கிற இந்த கலிங்கா ஊரில் எண்டானது ஒரு விஷயம்.
அங்கே பார்த்த ரத்த வெள்ளத்தை அவரோட வாழ்க்கை பயணத்தில் அவரோட வாழ்க்கை போரில் எங்கேயுமே பார்க்காத ஒரு வெள்ளத்தை வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தாரு. இதை அடுத்து தான் வந்து அவர் இந்த போர் போகிறது எல்லாத்தையுமே வந்து விட்டதுக்கான காரணம் அப்படின்னா இன்னொருத்தவங்களை கொல்றது, இன்னொருத்தவங்களை அவங்கள தீக்கணும் அப்படிங்கிற எல்லாமே வந்து விட்டதுக்கான காரணம் அப்படின்னா இந்த ஊரை பழி எடுத்ததுக்கான காரணமே என்ன அப்படின்னு இந்த கலிங்க அப்படிங்கிற ஊரை அவருக்கு வந்து பயங்கரமான ஒரு ஈகோ வந்து வெளியே வந்துச்சு. என்னடா நம்ம எவ்வளோ போய் திருப்பி போனாலும் அவனுக்கு வந்து எந்திரிச்சு நிற்கிறானுங்களே, நம்ம என்னதான் பண்ணுறேன்னு சொல்லி தான் நான் சொன்ன மாதிரி சாப்பாட்டை கட் பண்ணது. இந்த ஒரு ஈகோ மூலியமாக சாப்பாடை கட் பண்ணி அங்கே வந்து வீக்னஸ் ஆக்கி எனர்ஜி டவுன் பண்ணி எல்லாமே பண்ணி உள்ளே வந்து போர் எடுத்து வந்து அந்த ஊரை ஆண்டது இப்படி தான், கைக்குள்ளே கொண்டு வந்ததும் இப்படி தான். இந்த ஒரு விஷயம் தான் நடந்துச்சு. இப்போ சொல்லுங்கள், தஞ்சை பெரிய கோயிலோட ஃபோட்டோவை காயினில் போட்டதில் என்ன ஒரு தப்பு இல்லை? யாருனால இதெல்லாம் பண்ண முடியும்? யோசிச்சு பாரு. இந்தியா ஃபுல்லாக ஆண்டவர் அசோகர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இது தெரியும். ஆனால் நான் தமிழ்நாட்டில் எங்களோட சவுத்தில் தமிழ்நாட்டில் இன்னும் காலுக்கூடி எடுத்து வைக்க முடியல. இது வந்து ஒரு மிகப்பெரிய வரலாறு, இது வந்து மறக்க முடியாத ஒரு வரலாறு. இப்போ இல்லை நாளைக்கு இல்லை அப்படின்னு கிடையாது, பல வருஷங்களாக பல ஆயிரம் கோடி ஆனாலும் சரி, எவ்வளோ வருஷங்களானாலும் சரி இது பேசப்பட்டு தான் இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். இதனால தான் வந்து தஞ்சை பெரிய கோயிலோட ஃபோட்டோவை காயினில் அடுத்து போட்டப்பட்டுச்சு 2010. இதுதான் ஒரு உண்மையான ஒரு வரலாறு, இதுதான் உண்மையான விஷயமும் கூட. இந்த மாதிரி புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன நீங்கள் பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணி வச்சிங்கன்னா சோஷியல் மீடியாவில் கௌதம் சர்ச் பண்ணி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வரும், என்ன பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லாவோட லிங்க்குமே வந்து கொடுக்குறேன். ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், மோஜ் எல்லாவோட லிங்க்குமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போய் மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள், மறக்காமல் ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. அடுத்த நிமிப்பெல்லாம் பாய்.